இப்போ வந்து ரிவைஸ்டு பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஜான்சன் அண்ட் கோ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸு, நோட் நம்பர், பர்டிகுலர்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஸோ பர்டிகுலர்ஸு, நோட் நம்பர், ருபீஸ். ஓகேவா? அதில் ஃபஸ்ட் ஹெட்டிங் வந்து ஈக்விட்டிஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்னு எடுத்துருக்கு. அதில் வந்து ஃபஸ்ட் என்ன ஹெட்டிங் வருங்க? ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுன்னு வருமா? ஃபஸ்ட்டு வர்றது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். அதில் நம்மளுக்கு ரெண்டே ஐட்டம் தான், ஷேர் கேபிட்டல். ஸோ அந்த ஷேர் கேபிட்டலில் நம்மளுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஷேரு, ஈக்விட்டி ஷேர் ரெண்டுமே நம்மளுக்கு இருக்குதா? ஸோ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ ஷேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 30,000 ஈக்விட்டி ஷேர்ஸ். 30,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் அட் ₹10 ஈச். ஓகேவா? அப்போது நம்மளுக்கு 3 lakhs. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் என்ன சொல்லியிருக்காங்க? 2,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அட் ₹100 ஈச். இப்போது 2 lakh. டோட்டலாக நம்மளுக்கு 5 lakh வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் அடுத்தது நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஹெட்டிங் என்னங்க? ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஸோ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எதுவும் இல்லை, இப்போ கேபிட்டல் நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறனால நோட் 1 போட்டுக்கிறோம். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் நம்மளுக்கு எதுவும் இல்லை. ஓகேவா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஹெட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா நான் கரண்ட் லயபிலிட்டிஸ். நான் கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படிங்கிறது டிபெஞ்சர்ஸ் அந்த மாதிரி ஐட்டம். இதுவும் நம்மளுக்கு எதுவும் இல்லை. ஓகேவா? அடுத்தது தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ கரண்ட் லயபிலிட்டிஸ் இதில் நம்மளுக்கு 2 ஐட்டம் இருக்குது இல்லைங்களா? இப்போது நம்ம நோட் புக்கை பார்க்கக்கூடாது, நோட்டை தான் பார்க்கணும். பில்ஸ் ரிசீவபிளும் கிரெடிட்டார்ஸும் இருக்குது பாருங்கள். பில்ஸ் ரிசீவபிள், கிரெடிட்டார்ஸ் எவ்வளோங்க? 10,000, 30,000. ஸோ பில்ஸ் பேயபிள் 10,000, கிரெடிட்டார்ஸ் 30,000. ஓகேவா? அவ்வளோதான், வேறு எந்த இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படிங்கிறனால டோட்டல் பண்ணிக்கலாம். 5,40,000 வருது. இதே மாதிரி நம்மளுக்கு என்ன வரணுங்க? அசட் சைடு வரணுமா? அசட்ஸ். ஓகேவா? ஸோ அசட்டும் நம்மளுக்கு லைபிலிட்டியும் டேலி ஆகணும் இல்லைங்களா? ஸோ அசட் சைடில் இதே மாதிரி போடணும். ஸோ இப்போ இதெல்லாம் இருக்கோ அதை நோட் 2ன்னு போட்டுக்கலாம். அடுத்தது அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸில் ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்டிங் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கரண்ட் அசட். நான் கரண்ட் அசட்ஸ். யூஸ்வலாக இந்த ஹெட்டிங்ஸ் தான் ரிப்பீட்டடாக வரும் அப்படிங்கிறனால நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்னங்க? டேஞ்சபிள் அசட்ஸ். ஓகேவா? டேஞ்சபிள் அசட்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஓகேவா? இதெல்லாங்க லேண்ட் அண்ட் பில்டிங் டச் பண்ணக்கூடிய எல்லா அசட்டும் டேஞ்சபிள் அசட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதில் நம்மளுக்கு பாருங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு. லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர், டெட்டாஸ், ஸ்டாக்கு, பில்ஸ் ரிசீவபிள், இதெல்லாமே இருக்கு இல்லையா? இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன் நம்மளுக்கு என்ன இருக்குது? லேண்ட் அண்ட் பில்டிங். இப்போ வந்து இந்த ஜேர்னல் என்ட்ரிஸில் போட்டிருக்கோம் இல்லைங்களா? அதை தான் எடுத்துக்கணும். லேண்ட் அண்ட் பில்டிங் 60,000, பிளான்ட் அண்ட் மெஷினரி ஃபுல்லாக எழுதணும் 30,000. அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸ் 4,000. அதுக்கப்புறம் சன்ட்ரி, டேட்டாஸ் 53,000. அதுக்கப்புறம் ஸ்டாக் எவ்வளோ இருக்குதுங்க? 16,000. பில்ஸ் ரிசீவபிள் 12,000. அதுக்கப்புறம் கேஷ் அண்ட் பேங்க்
ஸோ இதில் மட்டும் நம்ம செக் பண்ணணும். ஸோ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். கையில் வந்து நம்மகிட்ட எவ்வளோ இருக்குதுங்க, 5000 இருக்குது. சாரி, இது வரைக்கும் தான் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸ் வரும். இது வந்து கரண்ட் அசட்டு. இது வந்து செகண்ட் ஒன் கரண்ட் அசட்ஸ். சாரி, கரண்ட் அசட் இதெல்லாம் ஓகேங்களா. ஸோ பி வந்து டேஞ்சபிள் இன்டேஞ்சபிள் அசட்டு. ஒன்று மட்டும் நம்மளுக்கு இருக்குது இன்டேஞ்சபிள் அசட்ஸில். குட்வில் எவ்வளோ வந்திருக்குங்க, 60,000 வந்திருக்கு இல்லையா, அதை போட்டு. ஸோ இப்போ 3, இது வந்து 4, இது வந்து 5, அவ்வளோதான். ஓகேவா. நோட் வந்து அப்படியே 1 2 3 எந்தெந்த காலமில் ஃபில் ஆகுதோ அதுக்கு மட்டும் போட்டால் போதும். இப்போது கேஷ் வந்து நம்மளுக்கு 5000 இருக்குது. இதோட ப்ளஸ் எதெல்லாம் உள்ளே வந்திருக்கோ அதை போடணும். வெளியே போனதை க்ரெடிட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கேஷ் நம்மளுக்கு ஒரு 40,000 வெளியே போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல உள்ள ஒரு 3,40,000 உள்ளே வந்திருக்கு. ஓகேவா. ஸோ அப்போ 3,40,000 மைனஸ் 40,000 பே பண்ணியிருக்கோம். ஓகேவா. இப்போ எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். கேஷு 5,000 ப்ளஸ் 3,40,000 மைனஸ் 40,000, 3,05,000 வருது. கேஷ் வந்து 3,05,000. ஓகேவா. இப்போ டேலி ஆகுதான்னு பார்க்கலாம். 60,000 மித்தது எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம். 30,000, 4,000, 53,000, 16,000, 12,000 plus 3,05,000 plus 60,000 கரெக்டாக வருது. 5,40,000 அவ்வளோதான். பாசிட்டிவ் லைபிலிட்டியும் நம்மளுக்கு டேலி ஆயிடுச்சு. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ ஹெல்த்தி டே.